மூன்றாம் வருஷத்து தசம பாகம். தசம பாகம் செலுத்தும் வருஷமாகிய மூன்றாம் வருஷத்திலே நீ உன் வரத்திலெல்லாம் 10 எடுத்து லேவியனும் பரதேசியும் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் உன் வாசல்களில் புசித்து திருப்தியாகும்படி அவர்களுக்கு கொடுத்து தீர்ந்த பின்பு நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் போய் அவரை நோக்கி, தேவரீர் எனக்கு கொடுத்த எல்லா கட்டளைகளின்படியும் நான் பரிசுத்தமான பொருள்களை என் வீட்டிலிருந்து எடுத்து வந்து லேவியனுக்கும் பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் கொடுத்தேன். உம்முடைய கட்டளைகளில் ஒன்றையும் நான் மீறவும் இல்லை, மறக்கவும் இல்லை. நான் துக்கம் கொண்டாடும் போது அதில் புசிக்கவும் இல்லை, தீட்டான காரியத்துக்கு அதில் ஒன்றும் எடுக்கவும் இல்லை, இளவு காரியத்துக்காக அதில் ஒன்றும் அடைக்கவும் இல்லை. நான் என் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து தேவரீர் எனக்கு கட்டளையிட்டபடி சகலமும் செய்தேன். நீர் உமது பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்திலிருந்து நோக்கி பார்த்து உமது ஜனங்களாகிய இஸ்ரவேலரையும் நீர் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியே எங்களுக்கு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தையும் ஆசீர்வதியும் என்று சொல்வாயாக. இஸ்ரவேல் புத்திரர் மூன்றாம் வருஷத்தில் செலுத்த வேண்டிய தசம பாகத்தை பற்றி உபாகமம் 14, 28, 29 ஆகிய வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாம் வருஷத்தின் முடிவிலே அவ்வருஷத்தில் உனக்கு வந்த பலன் எல்லாவற்றிலும் தசம பாகத்தை பிரித்து உன் வாசல்களில் வைக்க கடவாய். லேவியனுக்கு உன்னோட பங்கும் சுதந்திரமும் இல்லாதபடியினாலே அவனும் உன் வாசல்களில் இருக்கிற பரதேசியும் திக்கற்றவனும் விதவையும் வந்து புசித்து திருப்தி அடைவார்களாக. அப்பொழுது உன் கை செய்யும் வேலையில் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். மூன்றாம் வருஷத்து தசம பாகத்தை எவ்வளவு செலவு பண்ண வேண்டும் என்று மோசே இந்த வசன பகுதியில் சொல்லுகிறார். அதன் விவரம் வருமாறு: தசம பாகம் செலுத்தும் வருஷமாகிய மூன்றாம் வருஷத்திலே நீ உன் வரத்தில் எல்லாம் 10 எடுத்து லேவியனும் பரதேசியும் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் உன் வாசல்களில் புசித்து திருப்தியாகும்படி அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று மோசே சொல்லுகிறார். இது மூன்றாம் தசம பாகத்தை குறிக்கிறது. 3 வருஷத்திற்கு ஒரு முறை ஏழைகளுக்காகவும் லேவியருக்காகவும் இந்த தசம பாகம் செலுத்தப்படுகிறது. மூன்றாம் வருஷத்து தசம பாகத்தை கர்த்தருடைய நியமத்தின்படி கொடுத்து தீர்ந்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய சந்நிதிக்கு போய் அவரை நோக்கி சொல்ல வேண்டிய வார்த்தைகளையும் மோசே இந்த வசன பகுதியில் சொல்லுகிறார். அதன் விவரம் வருமாறு: தேவரீர் எனக்கு கொடுத்த எல்லா கட்டளைகளின்படியும் நான் பரிசுத்தமான பொருட்களை என் வீட்டிலிருந்து எடுத்து வந்து லேவியனுக்கும் பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் கொடுத்தேன். உம்முடைய கட்டளைகளில் ஒன்றையும் நான் மீறவும் இல்லை, மறக்கவும் இல்லை என்றும் நான் துக்கம் கொண்டாடும் போது அதில் புசிக்கவும் இல்லை, தீட்டான காரியத்துக்கு அதில் ஒன்றும் எடுக்கவும் இல்லை, இளவு காரியத்துக்காக அதில் ஒன்றும் படைக்கவும் இல்லை. நான் என் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து தேவரீர் எனக்கு கட்டளையிட்டபடி சகலமும் செய்தேன் என்றும் நீர் உமது பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருந்து நோக்கி பார்த்து உமது ஜனங்களாகிய இஸ்ரவேலரையும் நீர் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியே எங்களுக்கு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தையும் ஆசீர்வதியும் என்றும் சொல்ல வேண்டும். மூன்றாம் வருஷம் செலுத்த வேண்டிய தசம பாகம் கர்த்தருக்கு பரிசுத்தமானது. அதை இஸ்ரவேல் புத்திரர் தங்களுக்கு சொந்தமானதாக வைத்துக் கொள்ளக்கூடாது. கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு காணிக்கையாக செலுத்த வேண்டும். அந்த காணிக்கையை கர்த்தருடைய நியமத்தின் பிரகாரம் செலுத்த வேண்டும். தசம பாகமாக நியமிக்கப்பட்டிருக்கிற பொருட்கள் எல்லாம் பரிசுத்தமான பொருட்களாகும். ஏழைகளுக்கும் லேவியருக்கும் கொடுக்கப்பட வேண்டிய மூன்றாம் தசம பாகத்தை தேவைப்படும் போது பயன்படுத்துவதற்காக அதை ஒரு சேமிப்பு கிடங்கில் சேகரிக்க வேண்டும். ஏழைகளுக்கும் உபாகமம் 26, 12, 13 ஆகிய வசனங்களில் கூறப்பட்டிருக்கிறவர்களுக்கும் பிரித்து கொடுப்பதற்காக இது பயன்படுத்தப்பட வேண்டும். ஆகையினால் இது பரிசுத்தமான பொருள் என்று அழைக்கப்படுகிறது. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய தசம பாகத்தை தங்களுக்கு சொந்தமானதாக வைத்துக் கொள்ளாமல் கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த கட்டளைகளின்படி அவற்றை கொடுத்து தீர்க்க வேண்டும். இதை உறுதி பண்ணும் விதமாக அவர்கள் கர்த்தரை நோக்கி, தேவரீர் எனக்கு கொடுத்த எல்லா கட்டளைகளின்படியும் நான் பரிசுத்தமான பொருட்களை என் வீட்டிலிருந்து எடுத்து வந்தேன் என்று அறிக்கை செய்ய வேண்டும். மூன்றாம் வருஷத்தில் செலுத்த வேண்டிய தசம பாகத்தை
யாருக்கெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறாரோ அவர்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய கட்டளையின்படி அவற்றை கொடுத்து தீர்ந்ததை உறுதி பண்ணும் வண்ணமாக நான் பரிசுத்தமான பொருட்களை என் வீட்டிலிருந்து எடுத்து வந்து லேவியனுக்கும் பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் கொடுத்தேன் என்று அறிக்கை செய்ய வேண்டும். தசம பாகம் கர்த்தருக்குரியது. அதை நம்முடைய சொந்த உபயோகத்திற்கு பயன்படுத்தக்கூடாது. தசம பாகத்தை எப்படி கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறாரோ அந்த கட்டளைகளில் ஒன்றையும் இஸ்ரவேல் புத்திரர் மீறவும் கூடாது, அதை மறக்கவும் கூடாது. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய தசம பாகத்தை எடுத்து தங்களுடைய சொந்த உபயோகத்திற்கு பயன்படுத்தவில்லை என்பதையும், கர்த்தரின் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து தேவரீர் தங்களுக்கு கட்டளையிட்டபடி சகலத்தையும் செய்ததையும் அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் அறிக்கை செய்ய வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி, நான் துக்கம் கொண்டாடும் போது அதில் புசிக்கவும் இல்லை, தீட்டான காரியத்துக்கு அதில் ஒன்றும் எடுக்கவும் இல்லை, இளவு காரியத்துக்காக அதில் ஒன்றும் படைக்கவும் இல்லை என்று அறிக்கை செய்து தாங்கள் கர்த்தருடைய கட்டளைகளில் ஒன்றையும் மீறாமல் அதற்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடியே சகலத்தையும் செய்ததாக உறுதி பண்ண வேண்டும். துக்கம் கொண்டாடும் நாட்களில் இளவு வீட்டாருக்கு பல செலவுகள் வரும். இந்த தசம பாகத்தை அதற்கு பயன்படுத்தக்கூடாது, விக்கிரகங்களுக்கும் அதை படைக்கக்கூடாது. கர்த்தருக்கு தாங்கள் கீழ்ப்படிந்ததை இஸ்ரவேல் புத்திரர் அறிக்கை செய்யும் போது மிகவும் மென்மையான குரலில் பேசுவார்கள் என்றும், அவர்கள் கர்த்தரை துதிக்கும் போது உரத்த சத்தத்தோடு துதிப்பார்கள் என்றும் வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து நாம் கர்த்தரை துதிக்கும் போது ஆரவார சத்தத்தோடு அவரை துதிக்க வேண்டும். நம்முடைய பாவங்களை கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கை பண்ணும் போதோ உடைந்த இருதயத்தோடு மென்மையான குரலில் ஜெபம் பண்ண வேண்டும். தசமபாகம் கர்த்தருக்கு பரிசுத்தமானது. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு பரிசுத்தமானதில் குற்றம் செய்யும் போது அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் குற்ற நிவாரண பலியை காணிக்கையாக செலுத்த வேண்டும். கர்த்தர் இது பற்றி மோசேக்கு சொன்னபோது, ஒருவன் கர்த்தருக்குரிய பரிசுத்தமானவைகளில் குற்றம் செய்து அறியாமையினால் பாவத்துக்கு உட்பட்டால் அவன் தன் குற்றத்தின் நிமித்தம் பரிசுத்த ஸ்தலத்து சேக்கல் கணக்கின்படியே நீ அவன் மேல் சுமத்தும் அபராதம் எவ்வளவோ அவ்வளவு வெள்ளிச்சேக்கல் பெறும் பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடாவை குற்ற நிவாரண பலியாக கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்து பரிசுத்தமானதை குறித்து தான் செய்த தப்பிதத்தினால் உண்டான நஷ்டத்தை செலுத்தி அதனோட 1/5 அதிகமாக கூட்டி ஆசாரியனுக்கு கொடுப்பானாக. குற்ற நிவாரண பலியாகிய ஆட்டுக்கடாவினாலே அவனுக்காக ஆசாரியன் பாவ நிவர்த்தி செய்ய கடவன். அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறார். இஸ்ரவேல் புத்திரர் அறிக்கை பண்ண வேண்டிய காரியங்களாவன. நான் பரிசுத்தமான பொருள்களை என் வீட்டிலிருந்து எடுத்து வந்திருக்கிறேன். இதை லேவியனுக்கும் பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் கொடுத்தேன். உம்முடைய கட்டளைகளில் ஒன்றையும் நான் மீறவும் இல்லை, மறக்கவும் இல்லை. நான் துக்கம் கொண்டாடும் போது அதில் புசிக்கவும் இல்லை, தீட்டான காரியத்துக்கு அதில் ஒன்றும் எடுக்கவும் இல்லை, இளவு காரியத்துக்காக அதில் ஒன்றும் படைக்கவும் இல்லை. நான் என் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தேன். தேவரீர் எனக்கு கட்டளையிட்டபடி சகலமும் செய்தேன். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து தங்களுடைய கீழ்ப்படிதலையும் தங்களுடைய கைகளின் கிரியைகளையும் அறிக்கை செய்யும் போது கர்த்தரிடத்தில் பணிவான விண்ணப்பத்தையும் ஏறெடுக்க வேண்டும். அவர்கள் தங்களுக்காக தனிப்பட்ட முறையில் விண்ணப்பம் பண்ணுவது போல இஸ்ரவேல் புத்திரர் எல்லோருக்காகவும் விண்ணப்பம் பண்ண வேண்டும். இஸ்ரவேல் தேசம் முழுவதிலும் சமாதானமும் செழிப்பும் இருக்கும்போது அந்த தேசத்தில் உள்ள எல்லோரும் சந்தோஷமாயும் சமாதானமாயும் செழிப்பாயும் ஆசீர்வாதமாயும் இருப்பார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரிடத்தில் எவ்வாறு ஜெபம் பண்ண வேண்டும் என்று மோசே அவர்களுக்கு சொல்லுகிறார். நீர் உமது பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்திலிருந்து நோக்கி பார்த்து உமது ஜனங்களாகிய இஸ்ரவேலரையும் நீர் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியே எங்களுக்கு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தையும் ஆசீர்வதியும் என்று இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் ஏறெடுக்க வேண்டிய ஜெபத்தின் விவரம் வருமாறு, நீர் உமது பரிசுத்த ஸ்தலமாகிய பரலோகத்திலிருந்து நோக்கி பாரும், உமது ஜனங்களாகிய இஸ்ரவேலரை ஆசீர்வதியும், எங்களுக்கு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை ஆசீர்வதியும்.